இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கண் தான இருவார விழாவை ஒட்டி விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, ராமகிருஷ்ணா சேவா மையம், ரோட்டரி கிளப் புதுச்சேரி, விநாயகா மிஷன், ஸ்கூல் ஆஃப் அலைடு சயின்ஸ், SP கல்வியியல் அறக்கட்டளை, ஜீவானந்தம் அறக்கட்டளை மற்றும் இந்திய மருத்துவ அமைப்பு புதுச்சேரி ஆகியவை இணைந்து நடத்திய கண் தான இருவார விழிப்புணர்வு மனித சங்கிலி ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலியில் கண் தானத்தை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை பாண்டிச்சேரி தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயலதா, இந்திய மருத்துவ சங்கத்தின் பொது செயலாளர் மருத்துவர் சீனிவாசன், சேர்மன் காவேரி, ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியின் தலைமை ஆசிரியை வெண்ணிலா மற்றும் டாக்டர் வினோதினி, டாக்டர் ரம்யா உள்ளிட்ட டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை குழுவினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சின்னக்கடையில் உள்ள சின்ன மணிகுண்டை மேம்படுத்துதல் பணிக்காக ரூபாய் 6.5 லட்சம் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் தலைமையேற்று பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொதுமக்களின் நலன் கருதி பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மணிகுண்டில் நேரம் தவறுதலாக இயங்காமலும் பராமரிக்கப்படாமலும் இருந்தது. கடந்த 2002ஆம் ஆண்டில் ரூபாய் 1.75 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு புனரமைத்தார் அனிவால் கென்னடி அவர்கள். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது எந்தவித குறையுமின்றி சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு இயங்கி வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது சுற்றுலா வந்த பயணிகள் இந்த அழகிய மணிகுண்டு அருகில் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார்கள். இதன் வரலாற்று பெருமை யாவரும் அறிந்ததே. இன்று புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட சின்ன கடையில் உள்ள சின்ன மணிகுண்டை மேம்படுத்துதல் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 6.5 லட்சம் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் தலைமையேற்று பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரத்தை பாதுகாக்கும் கடமையுடன் மணிகுண்டில் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை திருக்குறள் வாசிக்கும் சிறப்பு மிகு வடிவமைப்புடன் மணிகுண்டு இயங்கிட திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் ஆலோசனை வழங்கி பணியினை துவக்கி வைத்தார். புதுவையின் பழமையின் பெருமைகளை காத்திட சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி அவர்கள் எடுத்த முயற்சி புதுச்சேரியின் தொன்மை வாய்ந்த வரலாற்று பொக்கிஷத்தை காக்கும் மேன்மையான நடவடிக்கையாகும். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி துணை பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முக சுந்தரம் மற்றும் திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், சங்கர நாராயணன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் மற்றும் கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உடனிருந்தனர்.
அமைச்சர் நமச்சிவாயம் தனது பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள பள்ளியில் 500 மாணவர்களுக்கு கையேடு, கேம்பஸ் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திரிச்சந்திரன் ஏற்பாட்டில் அர்ஜுன சுப்பராய நாயக்கர் பள்ளியில் படிக்கும் 500 மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 500 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கையேடு, கேம்பஸ் மற்றும் எழுது பொருட்களை வழங்கி தனது பாராட்டுகளை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, விசிசி நாகராஜன், கட்சி அலுவலக பொறுப்பாளர் மகேஷ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி செயலாளர் கனகராஜ், பாண்டு, ரஞ்சித், சரவணன், ராகவன், கமலக்கண்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளும் ஆசிரியைகளும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சுகாதார மையத்தில் அடிப்படை வசதி வேண்டி மாணவர் காங்கிரஸ் சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் உள்ள சுகாதார மையத்தில் போதிய வசதிகள் இல்லாததாலும், இரவு நேரங்களில் மருத்துவர்கள் பணியில் இல்லாத காரணத்தினாலும் மாணவர்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். இது குறித்து சுகாதார மையத்தில் மாணவர் காங்கிரசின் சார்பில் பல முறை கோரிக்கை வைத்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத காரணத்தினால் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன் ஆலோசனையின் பெயரில் மாணவர் காங்கிரசின் மாணவர்கள் சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியும் 24 மணி நேரமும் மருத்துவர் பணியில் இருக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார மையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை ஒட்டி நகர மாவட்ட பொது செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவிலில் தேர் இழுக்கப்பட்டது. புதுவை மாநிலம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி நகர மாவட்ட பொது செயலாளர் செந்தில்குமரன் ஏற்பாட்டில் முத்தியால்பேட்டை பெருமாள் கோவிலில் தேர் இழுக்கப்பட்டது. மேலும் முத்தியால்பேட்டை தொகுதி மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் ராஜகணபதி, தொகுதி தலைவர் ஜெயக்குமார், ஊடகப் பிரிவு தலைவர் ரஞ்சித், மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் MR சரவணன், நிர்வாகிகள் ராம்குமார், சூர்யா, ஜெகன், சந்திரசேகர், மல்லிகா, ராஜ்குமார், சசிதரன், இளைஞரணி மாவட்ட நிர்வாகி சுரேஷ், ஹரிஷ் மற்றும் பாஜக நிர்வாகி வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். நாடகத்தந்தை தவ திரு சங்கரதாசு சுவாமிகள் 157வது பிறந்த நாள். தமிழ் அமைப்பினர் நினைவிடத்தில் மலரஞ்சலி. நாடகத்தந்தை என போற்றப்படும் தவ திரு சங்கரதாசு சுவாமிகளின் 157வது பிறந்த நாளை ஒட்டி கருவடிக்குப்பம் சுடுகாட்டில் அமைந்துள்ள நினைவிடத்தில் ராதே அறக்கட்டளை சார்பில் மலர் வணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ராதே அறக்கட்டளையின் தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சங்கரதாசர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தினார். மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், வலைப்பதிவர் சிகரம் தலைவர் ரா சுகுமாரன், வெற்றி தமிழர் பேரவை தலைவர் கோவிந்தராசு, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ராஜா, புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், திராவிடர் கழகம் மண்டல தலைவர் அன்பரசன், விடுதலை வாசகர் வட்டத் தலைவர் தமிழ்ச்செல்வன், புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், சான்றோர் பேரவை குமரவேல், பொறியர் கண்ணன், பாவலர் இளமுருகன், காந்திய மக்கள் இயக்க தலைவர் வேணு ஞானமூர்த்தி, தமிழறிஞர்
கோ நாடக கலைஞர் நந்தகோபால், ஓவியர் ராஜராஜன், நட்பு குயில் அமைப்பு தலைவர் தமிழ்மணி, புதுச்சேரி நடிகர் சங்க பொதுச் செயலாளர் குமரன், பொருளாளர் ராஜ்குமார், கலை இலக்கிய பேரவை பொறுப்பாளர் எலிசபெத் ராணி, ஐயப்பன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினார்கள். பாவலர் பாட்டாளி பைரவி தலைமையில் சங்கரதாசருக்கு பாமாலை சூட்டும் பாவரங்கம் நடைபெற்றது. இதில் 15 பாவலர்கள் கலந்து கொண்டு பாமாலையை சூட்டினர். முடிவில் செல்வி சுகன்யா நன்றியுரை கூறினார். தமிழ் அமைப்புகள் சார்பில் சங்கரதாசரின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் பாதுகாவலி அன்னை ஆரோக்கிய மாதா தேர் பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் மூலக்குளத்தில் உள்ள பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் பாதுகாவலி அன்னை ஆரோக்கிய மாதா தேர் பவனி டாக்டர் எம்ஜிஆர் நகரை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இவ்விழாவில் எம்ஜிஆர் நகர் மக்கள் சார்பாக அன்னைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கல் ராஜ் மற்றும் அருமை செல்வம் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவின் சிறப்பு திருப்பலி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மேலும் இன்று இரவு நடைபெறும் ஆடம்பர திருவிழாவில் புதுவை கடலூர் ஆயர் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்ற உள்ளார். பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 119வது துவக்க தின விழா கதிர்காமம் கிளையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 119வது துவக்க தின விழா கதிர்காமம் கிளையில் வாடிக்கையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வங்கி மேலாளர் பாக்கியபிரியா வரவேற்புரை ஆற்ற, வங்கியின் முதன்மை காசாளர் அன்பரசு வருகை தந்த வாடிக்கையாளர்களை மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். மேலும் துணை மேலாளர் சூர்யா நன்றியுரை ஆற்ற, பேங்க் ஆஃப் இந்தியாவின் சென்னை மண்டலத்தின் மேலாளர் மோகன் ஃபரீத்தி அறிவுறுத்தலின் பெயரில் வங்கியின் முக்கிய திட்டங்கள் மற்றும் சலுகைகள் பற்றி வருகை புரிந்தவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. வங்கியின் சேவைகள் மற்றும் சலுகைகள் கூடிய கடன் வசதிகள் பற்றி வாடிக்கையாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். மேலும் 119வது ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு மகளிர் குழுக்களுக்கு கடன்கள் தரப்பட்டது. சென்னை அவர்கள் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இதனால என்ன நான் சொல்கிறேன்னா, பேங்க் வந்து எப்பவுமே பேங்க் தான் பிகாஸ் எக்கானமி பேக் போன் ஆஃப் எக்கானமி வந்து பேங்க்ஸ் தான். எல்லாரும் வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ் ப்ளீஸ் கம் டு பேங்க் ஆஃப் இந்தியா. எல்லாருக்கும் குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இன்னைக்கு வந்து நம்ம பேங்க் ஆஃப் இந்தியாவோட 119th ஃபவுண்டேஷன் டே. பேங்க் ஆரம்பிச்சு 119 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கோம். நம்ம கதிர்காமம் பிரான்ச்சில் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் எல்லாம் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு நம்ம இன்னைக்கு பண்ணி மகளிர்கள் எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட 3 அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை வழக்கறிஞர் சசிபாலன் பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட 3 அரசு பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு பாராட்டு விழா வழக்கறிஞரும் சமூக சேவகருமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது.
இதில் 3 பள்ளிகளில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் அவர்களின் சிறப்பான பணியை வழக்கறிஞர் சசிபாலன் பாராட்டினார். மேலும் அவர்களின் பணிகளை பாராட்டி பேசியதோடு அவர்களுடன் கலந்துரையாடினார். இதில் திரளான பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகளோடு தற்பொழுதே கொண்டாட துவங்கி உள்ளனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸின் உரிமையாளருமான சமூக சேவகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீடராஜப்பர் வீதியில் உள்ள ஹாப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் அருகே நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வை அணிவித்து பூங்கொத்துகளை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ், ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வகையில் 111 கிலோ மெகா சைஸ் லட்டுடன் விநாயகருக்கு படையல். புதுச்சேரியை சேர்ந்தவர் விக்ரம். இவர் 45 அடி சாலையில் வெங்கடா நகரில் ஜெயின் ஸ்வீட்ஸ் என்ற பெயரில் இனிப்பகம் நடத்தி வருகிறார். இவர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமுடன் இருக்க வேண்டும், பேரழிவிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகருக்கு மெகா சைஸ் லட்டு செய்து படையல் செய்து வருகிறார். 2002ஆம் ஆண்டு துவங்கிய இவர் 22 ஆண்டுகளாக விநாயகருக்கு மெகா சைஸ் லட்டு படையல் செய்து வருகிறார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 3 கிலோ முதல் 5 கிலோ வரை எடையை அதிகப்படுத்தி லட்டு செய்து வருகிறார். இதன்படி இந்த ஆண்டு 111 கிலோ மெகா சைஸ் லட்டு செய்து விநாயகருக்கு பூஜை செய்து படையல் செய்தார். இந்த லட்டு 3 நாட்களுக்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு தினமும் விநாயகருக்கு பூஜை செய்யப்படும். இதனையடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். மேலும் மெகா சைஸ் லட்டுடன் ஏராளமான பொதுமக்கள் நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மின் கட்டண உயர்வை தடுக்க வேண்டி மனம் உருகி வேண்டிய பக்தர்களே கவலை வேண்டாம், மின்சார கட்டணத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதனை ஒட்டி காலை முதலே அனைத்து தரப்பு மக்களும் விநாயகர் சிலை உள்ளிட்ட பூஜை பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி சென்று விநாயகருக்கு பூஜை செய்து வணங்கி வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அனைவரும் தனது சொந்த செலவில் பெரிய அளவில் விநாயகர் வைத்து பொது வழிபாடும் நடத்தி வருகின்றனர். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு புதுச்சேரியில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல தரப்பினரும் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி சோலை நகரில் அப்பகுதி இளைஞர்கள் சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. அதில் விநாயகரிடம் மக்கள் மின் கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என்று மனம் உருகி வழிபட்டனர்.
பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட விநாயகப் பெருமான், பக்தர்களே கவலை வேண்டாம், மின்சார கட்டணத்தில் இருந்து காப்பாற்றப்படுவீர்கள் என்றும், மின்துறை தனியார் மயமாக்குவதில் இருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள் என்றும் பக்தர்களின் வேண்டுதலுக்கு விநாயகப் பெருமான் உறுதிமொழி அளிப்பது போன்ற வாக்குறுதி தட்டிகளை கையில் பிடித்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர், ஈரம் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான ஈரம் ராஜேந்திரன் விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்து அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் சோலை நகரை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலய 35ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் திருக்கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவம் நடைபெற்றது. இன்று அனுக்ஷை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், விசேஷ மூல மந்திர ஹோமம், அஸ்திர ஹோமம், திரவியாகுதி, மகா பூர்ணாகுதி, தீப ஆராதனை, அதனைத் தொடர்ந்து சிவசக்தி வலம்புரி விநாயகருக்கு பன்னீர், சந்தனம், தேன், இளநீர், பால் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு மகா சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீப ஆராதனையும் மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு நாட்டாமை முருகேசன், துணை நாட்டாமை சிங்காரம், தலைவர் ரத்னகுமார், துணைத் தலைவர்கள் மோகன கண்ணன், புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், அங்கமுத்து, செயலாளர் ஆறுமுகம், துணை செயலாளர் இளம்பருதி, சுப்பு என்கின்ற ஏழுமலை, தனபால், பொருளாளர் சண்முகம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், நெசவாளர் நகரை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள வினை தீர்க்கும் இரட்டை பிள்ளையார் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமிகளை வழிபட்டார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் மெயின் கேட் அருகில் அமைந்துள்ள வினை தீர்க்கும் இரட்டை பிள்ளையார் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் இன்று 30ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலரும் சமூக சேவகருமான நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். சோலை நகரில் உள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜச்சந்திரு மற்றும் இளைஞர் குழு சார்பாக சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
மேலும் பொதுமக்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோருக்கு பரிசும் வழங்கப்பட்டது. இந்த பரிசு முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி ஜோதி கண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து கண் தானம் இருவார விழா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜோதி கண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்து கண் தானம் குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. இதில் டாக்டர்கள் நாராயணன், சீனிவாசன், அனுராதா, செந்தில் நாராயணன் உள்ளிட்ட ரோட்டரி சங்கங்களின் நிர்வாகிகள், செவிலியர்கள், நாட்டு நலப்பணி திட்ட மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு பாஜக இளைஞர் அணி மாநில துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களின் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 8ஆம் தேதி பிறந்தநாள் விழா காணும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அன்பு தலைவர் அண்ணன் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில இளைஞரணி துணைத் தலைவர் மகேந்திரன் அவர்களின் தலைமையில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் பெண்கள் அரசு மருத்துவமனையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் பாஜக மாநில செயலாளர் உழவர்கரை சரவணன் அவர்களின் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் அமைச்சர் அவர்களுக்கு மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இவருடன் பாஜக நகர மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் விஷ்ணு, நெல்லித்தோப்பு தொகுதி இளைஞரணி தலைவர் கார்த்திக், பொதுச் செயலாளர் டேனி மற்றும் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்தாய் நகரில் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பொறையாத்தம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகள் ஜினோர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பங்கேற்பு. நமது புதுவை மாநிலம் பல சித்தர்கள் அவதரித்த புண்ணிய பூமி. உலக புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் சுயம்புவாக தோன்றி அருள் பாலித்து வரும் நமது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட தமிழ்தாய் நகர் குளத்தில் சுமார் 160 வருடங்களுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றி காட்சி கொடுத்து ஊரில் உள்ள பெரியவர்களால் குளத்தின் அருகேயே ஆலயம் அமைக்கப்பட்டு ஸ்ரீ பொறையாத்தம்மன் என்கின்ற திருநாமம் பெற்று அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் தன்னை நாடி வருவோருக்கு நலம் பல வழங்கி ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மகேஸ்வரி, ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ சரஸ்வதி, ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ வைஷ்ணவி ஆகிய பரிவாரங்களுடன் கோவில் கொண்டுள்ள அன்னை ஸ்ரீ பொறையாத்தம்மன் ஆலயம் புனருத்தாரணம் செய்விக்கப்பட்டு புதிய வண்ணங்கள் தீட்டி புது பொலிவுடன் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் கன்னியா லக்கணத்தில் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சீர்வளச் செம்மல் ஸ்ரீ ஸ்ரீல ஸ்ரீ சிவஞான பாலிய சுவாமிகள் திருக்கரங்களாலும் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் கீழ்கண்ட நிகழ்ச்சி நிரலின்படி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் பங்கு கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வழிபாடு செய்து அம்மனை வணங்கி ஆசி பெற்றார். இவருடன் திமுக முன்னாள் அவைத் தலைவர் ரவி, தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் காந்தி, சங்கர நாராயணன், கழக சகோதரர்கள் கார்த்திக், பவி மற்றும் ஆலய நிர்வாகிகள், பொதுமக்கள் யாவரும் கலந்து கொண்டனர்.
உறுப்பினர் கேசவனின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் விழாவில் டாக்டர் நாராயணசுவாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜவஹர் நகர், மூலக்குளம், பிச்சவீரன்பேட் ஆகிய இடங்களில் வசிக்கும் சுமார் 1500 ஏழை எளிய மக்களுக்கு உழவர்கரை தொகுதி சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் நாராயணசுவாமியின் தந்தையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அமரர் கேசவன் அவர்களின் 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் அசைவ உணவுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தில் உற்சவ விழாவை ஒட்டி பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லை மாரியம்மன் கோவிலில் ஆண்டு உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றி கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் நாராயணசுவாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு கூழ் வார்த்தல் விழாவை துவக்கி வைத்தார். மேலும் ஆலய பெருவிழாவிற்கு நன்கொடையை வழங்கினார். 300 பக்தர்களுக்கு சேலைகளையும் வழங்கினார். இந்த ஆலய நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் JV கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா நேற்று இரவு அனுக்ஷை பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று பிரம்மோற்சவ விழா கொடி ஏற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சன்னியாசி குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் VS வெங்கடேசன், வில்லியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் குமணன் ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேலு, ராஜ்குமார், அஜித், பிரசாந்த், மனோகர், சிவக்குமார், விஷ்ணு, கோகுல், ஐயப்பன், பாலகுமார், சூரிய நாராயணன், அமரேஷ், மனோகர், மகேந்திரன் உட்பட திருபுவனை தொகுதி, வில்லியனூர் மாவட்ட தலைவர்கள், கிளை செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதியில் மண்டல தலைவர் SR பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருபுவனை தொகுதி மண்டல தலைவர் SR பாஸ்கர் தலைமையில் களித்தீர்த்தால் குப்பம் திரௌபதி அம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயர் சிலைக்கு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தொடர்ந்து களித்தீர்த்தால் குப்பம் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் SR பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 1000 பேருக்கு அன்னதானத்தையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சரின் தீவிர விசுவாசியான காட்டேரிக்குப்பம் அன்பரசனின் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரம், சிக்கன் பிரியாணி மற்றும் லட்டு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் தென் கோபுர வீதியில் பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தென் கோபுர வீதியில் பாஜக பிரமுகர் சம்பத் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு சுமார் 1000 நபர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பிரம்மாண்ட கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் ஏகாம்பரம், கண்ணபிரான், ராமதாஸ், முகமது யூனஸ், தட்சிணாமூர்த்தி, பூக்கடை விஜி மற்றும் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் சம்பத் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்திருந்தார். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொம்பாக்கம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பாஜகவினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவை மற்றும் பிரியாணியையும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுபொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். மேலும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாஜக பிரமுகர், கொம்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வசந்த், தேவா, வினோத் மற்றும் ரவி பிரதர்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அருள்மிகு சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வில்லியனூர் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் விநாயக பெருமானுக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர், விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று அலங்காரங்கள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் சிறப்பு அலங்காரத்தில் மாட வீதிகளில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் இளைஞர்கள் ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் அர்ச்சகர் சிவா குருக்கள், விழா குழுவினர் ராஜ்குமார், ராஜா, செல்வம், கணேஷ், விக்னேஸ்வரன், அருணாச்சலம், சுஜித், வெங்கடேஷ், லோகேஷ், ஹரிபிரசாத், சேது, ரகு, மோனிஷ் உட்பட பலர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வில்லியனூர் தில்லை நகர் பூங்காவில் நடைபெற்ற தில்லை விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தில்லை நகர் பகுதியில் உள்ள தில்லை நகர் பூங்காவில் புதியதாக தில்லை விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம் செய்து மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, லக்ஷ்மி ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று பூரணாகுதி செய்து தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தில்லை விநாயகருக்கு கலச அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் தில்லை நகர் வாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் பகுதியில் முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள், நோட்டு புத்தகங்கள், பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை, புடவை, கைலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் அவர்களின் பிறந்தநாள் விழா வருகின்ற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிலையில் தீப்பாய்ந்தான் அவர்களின் ஆதரவாளர்கள் ஊசுடு தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் முத்துமாரியம்மன் கோவிலில் முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான் அவர்களின் பெயரில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது. பிறந்தநாள் விழா சேந்தநத்தம் அனந்தராமன், திராவிடமணி ஆகியோர் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுதுபொருட்கள், ஏழை எளிய பொதுமக்களுக்கு நாட்டு சர்க்கரை, புடவை, கைலி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். இவருடன் தொண்டமாநத்தம் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் MMC மனோகரன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் ராமலிங்கம்,
சித்திரவேல், பத்மநாதன், பாலா, கிருஷ்ணமூர்த்தி, கமலக்கண்ணன், ராஜா, முருகன், ராஜேஷ் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினராக புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை ஓய்வு பெற்ற முன்னாள் இணை இயக்குனர் பார்த்தசாரதி அவர்களும், பள்ளியின் முன்னாள் மாணவியும் மருத்துவ மேலாளருமான பால சரஸ்வதி அவர்களும் கலந்து கொண்டு ஆசிரியர் தின சிறப்பு செய்தியினை வழங்கினார்கள். மேலும் பள்ளியின் ஆலோசனை குழு தலைவர் அருட்திரு ஜோசப் பால் அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கி ஆசிரிய பெருந்தகையாளர்களுக்கு ஆசி வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியின் பொழுது சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கி மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தமிழ் ஆசிரியரும் மரபு மாமணியுமான ராஜலட்சுமி அவர்கள் எழுதிய தமிழர் தனி பெருங்கலைத்திறன் என்ற மரபு பாடல்கள் அடங்கிய நூல் மற்றும் மாநகர மாட்சிகள் என்ற மரபு பாடல்கள் அடங்கிய நூலினையும் சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டு கௌரவித்தார்கள். மேலும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கியும் சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் ஃபெடரிக் அவர்களும், பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா ஃபெடரிக் அவர்களும், பள்ளியின் முதல்வர் ஸ்டெல்லா அவர்களும், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் சார்பாக 2024-25 கல்வியாண்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையினை பள்ளி தாளாளரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை முதுநிலை பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியினை 12ஆம் வகுப்பு மாணவன் ஹர்ஷவர்தன் மற்றும் மாணவி குந்தவை, கதிர், ஆதிரை தொகுத்து வழங்க, மாணவன் ஜெயஹரிஹரன் வரவேற்புரை வழங்க, ஆசிரியர் தின சிறப்பு செய்தியினை 12ஆம் வகுப்பு மாணவி ஹரிணி ஆங்கிலத்திலும், 4ஆம் வகுப்பு மாணவி அப்ரிலா மெரிபில் நிரேன் தமிழிலும் பேசினார்கள். ஆசிரியை திருமதி மலர்கொடி அவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மேல்நிலை வகுப்பு மாணவர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பொறியியல் மாணவர்களுக்கு முதலாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் 25வது தொடக்க விழா முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவர்களுக்கு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் TCS நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் வணிகத் தலைவர், கார்ப்பரேட் டெக்னாலஜி அலுவலகம் சங்கர நாராயணன் விஸ்வநாதன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், கல்வி குழும உறுப்பினர் ஸ்ரீ நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள். ஸ்ரீ மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தமது உரையில் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் VSK வெங்கடாச்சலபதி தனது வரவேற்புரையில் கல்லூரியில் உள்ள அனைத்து பாடப்பிரிவுகள் உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்புடன் கூடிய ஆய்வக வசதிகள், சர்வதேச சான்றிதழ் படிப்புகள், வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்லூரியின் சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் தமது உரையில் கல்லூரியை தேர்வு செய்தமைக்கு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் கல்லூரிக்கும் தரும் ஒத்துழைப்புக்கு நிர்வாகத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்.
மேலும் மாணவர்கள் மற்ற கல்லூரியில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் வெளிப்படுத்த வேண்டும். பல பன்னாட்டு கம்பெனிகளின் தொழில்நுட்ப சான்றிதழ்களை பெற வேண்டும். பெரிய பன்னாட்டு நிறுவனங்களில் பணிகளில் சேர வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக்கொண்டார். சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ சங்கர நாராயணன் விஸ்வநாதன் அவர்கள் தமது உரையில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியானது 25 ஆண்டுகளாக கல்வி பணி செய்து வருவதாக பாராட்டினார். மாணவர்கள் 4 விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும். கற்றறிதல், தொடர்பு திறமை, ஒழுக்கம் மற்றும் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் தங்கள் திறமையை வெளிப்படுத்தினால் மிக பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் என்று கூறினார். கல்லூரியின் வேலை வாய்ப்பு டீன் முனைவர் NSN கைலாசம் அவர்கள் கல்லூரியில் வழங்கப்படும் பல்வேறு பயிற்சிகளையும் கடந்த கல்வியாண்டில் மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பினை பெற்றிருப்பதையும் பெருமையுடன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அகாடமி டீன்கள் முனைவர் அன்புமலர் மற்றும் முனைவர் அறிவழகர், தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் டீன் முனைவர் வேல்முருகன், அனைத்து துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், 1ஆம் ஆண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவாக கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் ஜெயக்குமார் அவர்கள் நன்றி உரை கூறினார். TCS இருக்காங்க, நான் மாற்றுறது டப்புன்னு மாற்றிடுவேன், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. Another option is you try to learn the language. Every day 1 hour கார்டியன் ஹிந்து பேப்பர் மாதிரி அங்கே யூகேல இருக்குது. அந்த கார்டியன் பேப்பர் வந்து படிப்பான் என்கிட்ட. இல்லை அவர் ஒன்று சொல்லுவார். அவர் ஒரு ஃபினாமினலி குட் ப்ரோக்ராம் மேனேஜர். அவர் ஒரு ஆடிட்டோரியம் உட்காந்துருக்கும் போது சொல்லுவார், நீ என்ன பண்ணுறப்போ அப்படின்னாரு. இல்லை சார், அவன் பேசுறதை கேட்டுருக்கேன் அப்படின்னா. அதை விடு நீ அப்படின்னா. என்ன அப்படின்னு ஜஸ்ட் அப்சர்வ் why are certain people able to connect with others. Why are certain people very effective in telling things? The same thing when somebody else tells, nobody understands or nobody appreciates. Why is somebody able to click? அப்படிங்க அதை அனலைஸ் பண்ணி. Because it is all about 2 people talking to each other, 2 people communicating to each other. இதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நீங்கள் வந்து ஃபோன்லேயே பேசிட்டு செல்ஃபோனில் SMS, வாட்ஸ்அப் அதிலே பேசி பேசி நம்ம என்ன ஆகிடுறதுன்னா இப்போது பர்சன் டு பர்சன் கம்யூனிகேஷன் போயிடுறது. இவர் சொன்னார் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொன்னார். பிரில்லியன்ட் எக்ஸாம்பிள். பேப்பர் ப்ரெசன்டேஷன் இஸ், நான் வந்து என்னோடய BE பண்ணும்போது 17 பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். 4 பேப்பர் கான்டெஸ்ட்டில் கோல்டு மெடலிஸ்ட். ஒரு வாட்டியும் ப்ரெசென்ட் பண்ணும்போது இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங். ஒரு 30 பேர் ஆடியன்ஸில் உட்காந்துருக்கும் போது எவனா கொண்டக கொஸ்டின் கேட்கறதுக்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அவன் அந்த கொஸ்டின் கேட்கும் போது எப்படி ஆன்சர் பண்ணுறது, பொறுமையாக ஆன்சர் பண்ணுறது, எப்படி ஆன்சர் பண்ணுறது இஸ் எ டேலண்ட். ஒருத்தன் உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணும்போது ரியாக்ட் பண்ணாமல், அப்செட் ஆகாமல், எமோஷ்னல் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுறது சிச்சுவேஷனல் சேலஞ்ச். ஆல் ஆஃப் தீஸ் ஆர் கம்யூனிகேஷன் ஸ்கில் செட்ஸ். இட் இஸ் நாட் அபவுட் இங்கிலீஷ். எல்லாம் இங்கிலீஷ் அப்படியே ஷேக்ஸ்பியர் ஆகணும்னு நான் சொல்லலை. Language is important for you to understand to an extent what is being said. Principal Dr. VSK Vendajarpati is dynamic leadership, motivation, care for every person has helped us to take any account for the future. I once again இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.